வணக்கம் சுஜி. வணக்கம் சரண்யா. சுஜி, இந்த கடந்த வாரம்னு சொன்னால் இந்த மே 18, 19ஆம் தேதிகளிலிருந்தே சில சென்சிட்டிவான விஷயங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிரப்படுது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் பிரிகேடியர் போல்ராஜிற்கு பாராளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்திய ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் என தெரிவித்த ஒரு பதிவு சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிரப்படுது. குறித்த பதிவில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினரினால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் அந்த பதிவு இந்த மாதம் 27ஆம் தேதி சமூக ஊடகத்தில் வெளியாகியிருந்தது. இந்த பதிவு வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக ஆளும் கட்சின்னு சொல்லக்கூட இப்போ NPP, அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கட்சி தான் ஆளும் கட்சியாக காணப்படுது. இப்போ ஆளும் கட்சியில் இருக்கிற ஒரு உறுப்பினரை புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாராளுமன்றத்திலே அஞ்சலி செலுத்தினாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுந்திருக்குது. உண்மையிலுமே சுஜி, இவர் அஞ்சலி செலுத்தினாரா? அஞ்சலி செலுத்தப்பட்ட விஷயம் உண்மை. அதாவது நம்ம இந்த விஷயம் இப்போ இந்த கிளைம் மற்றும் இது தொடர்பான உண்மை சரிபார்ப்புக்குள்ளே போகிறதுக்கு முதல் இந்த கடந்த மே 18, 19 காலப்பகுதிகளில் அனுஷ்டிக்கப்பட்ட நினைவு தினங்கள், இந்த தினங்கள் மற்றும் வெற்றி கொண்டாட்டங்கள், இது மாதிரி விஷயங்களின் போது ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் இந்த ஆய்வுகள் செய்கிற டைமில் நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, இது தவறான புரிதல் மற்றும் தவறான புரிதலை தவிர்த்துட்டு இது மக்கள் மனசில் திருப்பி ஒரு குரோதத்தை உண்டு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய பகிரப்படுது. அதுலேயும் நாங்கள் குறிப்பாக சொல்லணும், சகோதர மொழியில், சிங்கள மொழியில் இது அதிக அளவில் பகிரப்படுது. அதாவது அதிக அளவில் இது மிஸ்லீட் பண்ணப்படுது. சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெளிநாட்டில் இந்த துக்க தினம், அதாவது இந்த நினைவு தினங்கள் அனுஷ்டிக்கப்பட்ட நிகழ்வுகளை அவங்க அதை பெரிய அளவில், அதை கனடாவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், விடுதலை புலிகள் இயக்கத்தின் கொடியை ஏற்றி அப்படி செய்த விஷயங்களை தவறான புரிதலுடன் சாதாரணமாக இப்போ இது மாதிரி விஷயங்களை பெரும்பான்மையினத்தவர் தேடி பார்க்க மாட்டாங்க. அதாவது எங்கே இந்த மாதிரி விஷயம் நடந்தது, இது இலங்கையில் நடந்ததா, அது வெளிநாட்டில் நடந்துச்சு அப்படின்றத தேடி பார்க்குறது இல்லை. ஏன்னா காரணம் என்னென்னா, இது ஒரு கசப்பான அனுபவங்கள் நிறைந்த ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இது வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்தை நிறைவு செய்துட்டு இப்போ இருக்கிற இந்த டைமில் தான் நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பகிரப்படும் போது அப்போ வடக்கில் இன்னும் இது துளிர் விட்டுட்டு தான் இருக்குதா, இதை இவ்வளோ தூரம் அனுஷ்டிக்கிறாங்களா, இதை இவ்வளோ தூரம் நினைவு கூறுறாங்களா, இவ்வளோ பெரிய குரோதம் மனப்பான்மையோடு இருக்கிறாங்களா அப்படின்ற விஷயங்கள் தலை தூக்கிட்டு வருது. அப்போ இதுக்கு காரணம் இது தவறுதலாக பகிரப்படுறதுனால தான். அதே மாதிரி நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அந்த இறந்த உறுப்பினர் அவர் விடுதலை புலிகள் உறுப்பினராகவே இருந்திருக்கலாம். ஆனால் அது யாரோ ஒரு தாயிட மகன், யாரோ ஒரு மனைவிட ஹஸ்பண்டாக இருந்திருக்கலாம், ஒரு குழந்தையிட தகப்பனாக இருந்திருக்கலாம், ஒருத்தர் அண்ணனா தம்பியா யாரோவாக இருந்திருக்கலாம். அவங்களுக்கு அது ஒரு உறவு. அந்த உறவை அவங்க நினைவு கூறும்போது அதில் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாக அதில் அந்த இயக்கத்தின் தலைவரோட புகைப்படத்தையோ அல்லது அந்த இயக்கத்தின் கொடியையோ பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருந்தால் அது பெரிய குற்றம். காரணம், அது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம். இது ஒரு உறவை தானே நினைவு கூறுறாங்க. இப்போ நாங்கள் எங்களோட அப்பா இருந்திருக்கலாம், எங்களோட பெற்றோர் இருந்திருக்கலாம், யாரோ இருந்திருந்தாலும் அவங்களோட வருடாந்த நினைவுகளை நாங்கள் நினைவு கூர்ந்துட்டு தானே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நாளாக நாங்கள் பார்க்கல. இதை சாதாரணமாக விட்டுருந்தா இது யார்ட மனசுலையும் ஒரு துவேஷம், ஒரு குரோதத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த மாதிரி தான் இந்த விஷயங்களும். ஆமாம் சுஜிங்கன்னு இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்னன்னா, ஒரு சிலர் தான் எல்லாரையும் நம்ம சொல்ல, ஏன்னா ஒரு சிலர் செய்கிற இந்த காரியங்கள் அந்த சிறுதுளி தான் பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சிலர் செய்கிற காரியம் தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி ஒரு இன மோதலையே உருவாக்கக்கூடிய சாத்தியமும் இங்கே காணப்படுது. அதை இரண்டு பக்கமே புரிஞ்சுக்கணும். தமிழர்களாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம். நிச்சயம் அது ரெண்டு பக்கமே புரிஞ்சுட்டா தான் இந்த இன மோதல்களோ இல்லாட்டி இன வன்முறைகளோ வராது. நிச்சயமாக அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ இந்த கிளைமுக்கு வந்தோம்னா, இந்த
சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட இந்த பிரிகேடியர் போல்ராஜுக்கு அஞ்சலி செலுத்திய விஷயம் அப்படி சொல்லி பார்க்கும்போது உண்மைக்குமே அஞ்சலி செலுத்தி இருக்கிறாரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக வன்னி தேர்தல் தொகுதியில் வென்ற துரைராசா ரவிகரன் தான் அவர்கிட்ட உரையில் சொன்ன ஒரு விஷயம். இன்றைய ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான விடயத்திற்கு முதல் எமது ஈழ விடுதலை போராட்டத்தின் சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் எம்மை விட்டு பிரிந்து 18 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. கந்தையா பாலசேகரம் என்ற இயற்பெயரையுடைய சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் பகுதியைச் சேர்ந்தவர். உலக போரியல் வல்லுநர்களே கண்டு வியந்த சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களுக்கு இந்த உயரிய சபையிலேயே சிரம் தாழ்த்தி எனது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வசனங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி தான் அவரோட அஞ்சலியை செலுத்தி இருந்தார். ஆனால் இப்போ இவர் அஞ்சலி செலுத்தினவர் ஆளும் கட்சியை சார்ந்தவரா அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அவர் ஆளும் கட்சியை சார்ந்தவர் இல்லை. இவர் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சி சார்பாக வன்னி மாவட்டத்தில் போட்டியிட்டு 11,215 வாக்குகள் பெற்று தெரிவான ஒருவர். ஆனால் இவர் ஆளும் கட்சியை சார்ந்தவர் அல்ல. அதாவது பாராளுமன்ற இணையதளத்தில் உள்ள தகவல்களிலும் இவர் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம் சுஜி, இங்கே இன்னொரு விஷயம் சொன்னேன்னா, ஒரு ஆளும் கட்சி உறுப்பினராக இருந்தார். அரசாங்கம் கொண்டு வர்ற முடிவுகளாக இருக்கலாம், அரசாங்கத்தின் கருத்துக்களுக்கு ஆதரவாக தான் செயற்படணும். ஆனால் இவர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்தின் முடிவுகளுக்கு எதிராக செயற்பட்டதற்கான ஆதாரங்களுமே கிடைக்கப்பெற்றது. குறிப்பாக கடந்த 3ஆம் மாதம், அதாவது இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஒரு வர்த்தமானிய சட்டத்தில் 5,941 ஏக்கர் காணி நிர்ணய கட்டளை சட்டம் 5(1) பிரிவில் அரச காணிகளாக அபகரிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதற்கு எதிராக இவர் குரல் கொடுத்திருந்தார். அப்போ இந்த சந்தர்ப்பத்திலையுமே இவர் பாராளுமன்றத்தில் இதற்கு எதிராக குரல் கொடுத்தது மூலமாக ஆளும் கட்சிக்கு எதிராக செயற்பட்டது இங்கே கண்டறியக்கூடியதாக இருக்குது. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கக்குள்ள இவர் ஆளும் கட்சி உறுப்பினர் இல்லை, டிஎன்ஏ உறுப்பினர் அப்படின்றதுமே உறுதியாக இருக்குது. ஆமாம், அதே மாதிரி இது தொடர்பில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை தொடர்பு கொண்டு என்பிபியை தொடர்பு கொண்டு ஆராய்ந்த போது அவங்க, அதாவது ஊடக பேச்சாளர் தெரிவித்த விடயம் இது முற்றிலும் போலியான விஷயம் அப்படின்னும், துரைராசா ரவிகரன் இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தான், அவர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர் இல்லை அப்படின்றதையும் அவங்க எங்களுக்கு உறுதிப்படுத்தியிருந்தாங்க. எனவே இங்கே சுற்றி இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இந்த ஆளும் கட்சி உறுப்பினர் அப்படின்னு சொல்லக்குள்ள இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுமே அதாவது விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு தவறான புரிதல் ஒன்று சிங்கள மக்கள் மனதில் எழக்கூடும். அப்போ அதை மீன் பண்ணி தான் மேபி இப்படி ஆளும் கட்சி உறுப்பினர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விடயங்கள் இது மாவீரர் தினம் டைம்லையும், அதாவது நவம்பர் மாதம் மாவீரர் தினம் போதும் இவங்க ஆட்சிக்கு வந்த டைமில், புதுதாக வந்த டைமில், அந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த மாவீரர் தினத்தை தேசிய அளவில் கொண்டாடுறதுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்குனதா ஜனாதிபதி என்ற கடித தலைப்பு மாதிரி செய்து ஒரு லெட்டர் ஷேர் ஆகியிருந்தது. காரணம், இவங்க பெரும்பான்மையாக எல்லா இடங்கள்லையும் வென்று வந்துட்டாங்க தானே. அப்போ இவங்க இப்படியெல்லாம் வந்ததுனால இவங்க தமிழர்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களும் ஒரு காலத்தில் ஒரு கரை படிஞ்ச ஒருத்தவங்களாக இருந்த ஒரு கட்சியாக இருந்திருக்கு. அதனால் இவங்க இந்த மாதிரி இயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது சில நேரங்களில் எந்த நாட்டு அரசியலை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஆளும் தரப்பாக இருக்குது, ஒரு புதிய கட்சி வந்துருச்சு, ஒரு பழைய சாம்ராஜ்யங்களே உடைச்சிட்டு வந்துருச்சுன்னுக்குள்ள அவங்களுக்கு எதிரான சில விஷயங்களும் இப்படி பகிரப்படுறது வழக்கம். இது எந்த ஒரு கட்சி சார்பாகவும் சொன்ன கருத்து இல்லை, இது சாதாரணமாக நடக்கும். காரணம், நாங்கள் இப்போ தமிழகத்தை எடுத்துட்டாலும் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் இப்போ புதிய முதலமைச்சராக வந்திருக்க விஜயை குற்றம் சாட்டுறாங்க. அந்த மாதிரி இவங்க வந்த காலத்திலையும் இந்த குற்றச்சாட்டுக்கள் எழுந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மே 18ஆம் தேதிகளில் இது அதிக அளவில் பகிரப்பட்டதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம் தான். என்பிபி இவ்வாறாக விடுதலை புலிகள் இயக்கத்தின் எந்த ஒரு நினைவு தினங்களுக்கோ எந்த ஒரு விஷயங்களுக்கோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வெளியில் கொண்டு வரணும், அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொண்டு வரணும்ன்றது சிலருண்ட
முயற்சியாக கூட இருக்கலாம். இப்போ நாங்களும் சிலர் நாங்கள் எங்களுடைய இந்த ப்ரோக்ராமை பார்க்கக்குள்ள இவங்க ஆளும் கட்சிக்கு சப்போர்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம். சிலர் சொல்லலாம் இவங்க விடுதலை புலிகள் இயக்கத்தின் சார்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, ஃபேக்ட் கிரெசெண்டோ அப்படின்னு சொல்கிறது நாங்கள் உண்மை கண்டறியும் வேலையை தான் செய்துட்ருக்கோம். அதனால் இது எந்த பக்கத்துக்கு சார்பானதுன்றதை பார்க்குறதுக்கு முதல் இதில் இருக்க உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி அது தொடர்பான தெளிவுபடுத்தலை, அது தொடர்பான உண்மையை மக்களுக்கு வழங்குறது தான் எங்களோட தலையாய கடமையாகவே இருக்குது. ஃபேக்ட் கிரெசெண்டோ நாங்கள் இருக்கிறதும் இந்த மாதிரியான உண்மைகளை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு. எனவே உங்களுக்கு இது போன்ற தகவல்கள் வரும் பட்சத்தில் இது மாதிரி சில நீங்களும் சந்தேகப்படலாம், இது உண்மையாக இருக்கா, இது பொய்யா இருக்கா, அதாவது அரசியல் விஷயம் மட்டும் இல்லை, மருத்துவமாக இருக்கலாம், தொழில்நுட்பமாக இருக்கலாம், அதை தாண்டி சர்வதேச விஷயங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இது இருக்கலாமா இல்லையான்ற சந்தேகம் வர பட்சத்தில் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, அதை எங்கள்கிட்ட அனுப்பி வைக்கலாம். நாங்கள் அது தொடர்பான உண்மையை ஆராய காத்திருக்கிறோம். அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0771514696 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்தீங்கன்னா அது தொடர்பான உண்மையை ஆராய்ந்து உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் இப்போ சொன்ன விஷயம் மாத்திரம் இல்லாமல் மேலதிக தகவல்களை நீங்கள் ஃபேக்ட் கிரெசெண்டோ ஸ்ரீலங்கா தமிழ் அப்படின்ற எங்களோட இணையதளத்துக்கு போனீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எங்களோட சமூக ஊடக பக்கங்களையும் நீங்கள் பின்தொடர்ந்து வைத்துக்கொள்ளலாம். ஆமாம் சுஜி, சமூக ஊடக பக்கங்களான ஃபேஸ்புக், யூடியூப், அதே போன்ற இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்ற அனைத்திலும் இது தொடர்பான காணொலிகள் காணப்படுது. ஆகவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.